வணக்கம். நான் உங்கள் கரண், ஃப்ரான்ஸ்லேருந்து. டே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு நீள பஸ். இந்த பஸ்ஸோட நீளம் வந்து 19 மீட்டர். சாதாரண பஸ் ஓடுற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து ஓடணும். ஆனால் ஓடுறதுக்கு நல்லா இருக்கும். இது பென்ஸு இந்த பஸ்ஸு. வாங்கோ சுற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பஸ் தான். நல்ல ஓடுறதுக்கு நல்ல இதமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்படியே நீளமாக இருக்கும். இந்த இடையில் வந்து ஸ்ப்ரிங் வச்சுருக்கு. இந்த ஸ்ப்ரிங் தான் வளைக்கக்குள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட சின்ன இடத்துக்காலே திருப்பக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கவனம் எடுத்து ஓடைக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்கிறது, இப்போ இந்த ஃப்ரான்ஸில் உள்ள எங்களோட உறவுகள் நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும், பஸ் ஓடுறதுக்கு, இந்த லோரி ஓடுறதுக்கு. அது மாதிரி இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சா உங்கள்கிட்ட வந்து காரில் செஞ்சுருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம், அதுக்கான பலன் கிடைக்கும். நான் தொடர்ந்து சின்ன சின்ன பதிவுகள் போடுவேன், பாருங்கோ. உங்களுக்கு புதுசாக வர்றதுக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிவுகள் போடுறது. மற்ற வெளியிடங்களில் இருக்கிற எங்களோட உறவுகளும் இப்போ இந்த ஃப்ரான்ஸோட பஸ்ஸுகள், ஃப்ரான்ஸோட ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் உள்ளவையும் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகளை போடுறேன். இப்போ ஒரு சுற்றி வந்துட்டேன். இப்போ உள்ளே காமிக்கிறேன் பாருங்கோ. நான் இப்போ இப்படியே வந்து ஓடி போட்டு வந்துட்டேன். இதான் முன்னுக்கு ஒரு மரம் இருக்குது. எங்களோட டிக்கெட்டோட விலை வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஒயாஷ் வந்து ₹1 ஒரு மணித்தியாலத்துக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக ₹4 இந்த சார்ஜ் பண்ணுற டிக்கெட் வந்து 10. அப்போ அந்த மாதிரி உள்ளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே போகும். இடையில் வந்து மக்கள் நிற்கிறதுக்கான இடங்கள் கூட இருக்கும், விட்டு விலாதியாக. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை ஒரு ட்ரிப்பில் ஏற்றலாம். விடியவும் பின்னேரத்துலேயும் வந்து பஸ்ஸு இந்த மாதிரி நீள பஸ்ஸு விட்டுருப்பின. அப்புறம் இடையில் வந்து சனங்கள் குறைவு தானே, அப்போ வந்து சாதாரண பஸ் ஓடும். இதான் பார்த்தீங்களா, உள்ளுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து உள்ளுக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களோட காரில் செஞ்சுருந்தால் முயற்சி செய்யுங்கள். அது சம்மந்தமாக ஏதாவது வந்து உங்களுக்கு விவரம் தெரியணும்னு சொன்னால் என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உள்ளுக்குள்ளே வந்து உங்களோட வந்து ஃபோன் நம்பரை போட்டிங்கன்னு சொன்னால் நான் எடுத்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், எப்படி அதை வந்து போயிட்டு பதியணும், படிக்கணுன்றதை வந்து என்னால் முடிஞ்சதை நான் சொல்லித்தருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இடைக்கிட இந்த மாதிரி பதிவுகளை போட்டுருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா முயற்சி செய்யுங்கள். வெளியில் உள்ள உறவுகளும் உங்களோட உறவுகள் ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட சொல்லலாம். அது அவர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். என்ன சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு, ஒரு 45-50 வயசுக்கு பிறகு வந்து உடம்பை வருத்தி உடம்பை முறித்து வேலை செய்யலாது. பிறகு ரிட்டையர் ஆகிறதுக்கு இடையில் வந்து எங்களோட உடம்பே போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சேன்னு சொன்னால், அதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சா முயற்சி செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதனால தான் சொல்ல வர்றேன். நான் இது வந்து 7வது வருஷமாக இப்போ வந்து இந்த பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறது. வேறு என்ன சந்தோஷம். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.